கர்மா கர்ம விவரஜிதாம் குணவதீம் காருண்யம் புதி சர்வ காம நிரதாய சித்து பஞ்ச பிரம்ம சனாதனம் சனாதனம் யா வித்யா ஜனனி நமோ. அம்மா தாயே, மனச சின்மயத்தில் நிறுத்தி உன் முகப்பார்வைய கண்ணும் கருத்துமா மனசுல நிறுத்தி சுத்த ஏகாகிரகத்துல எந்திரமூர்த்திக்கு அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் புஷ்பம் வாசன திரவியம் சாத்தி தூப தீபம் காட்டி சாட்சாத் பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதிபராசக்தி புவனேஸ்வரி ஜக்கம்மா ஒன்ன நினைச்சு இந்த குழந்தையோட கட்டத்தை பாக்குறேன் தாயி. தாயே, ஓம்காரி தேவி பகவதி காளி நீலி சூழி அம்மா தாயே. வாக்கு கேட்டு வந்த உங்களுக்கு என் நாக்கு பேச அனுமதி கிடையாதும்மா. ஓங்காரி அவ பாங்கான மேனிய காட்டி சிரிக்கிறா, ஆங்காரமா முறைக்கிறா. இந்த ஜாதகம் முழுக்க அவதாம்மா இருக்கா. நான் இந்த ஜாதகத்தை பார்க்க கூடாதும்மா. மனுஷ ஜாதகத்தை மட்டும்தாம்மா நான் இந்த பிறவியில பார்க்கணும். சாமி, 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 சாமி. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் சாமி எதுவும் சொல்லாம போறாரு? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா. கொஞ்சம் இருங்க, நான் போய் சாமியை கேட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. என்ன எதுக்காக அவர் கிளம்பி போயிட்டாரு? எதுக்காக அங்க போய் நின்னுட்டு இருக்காரு? கொஞ்சம் இரு தாமரை, அதான் கேட்க போயிருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. சாமி, ஏன் சாமி அவங்களுக்கு பதிலே சொல்லாம எழுந்து வந்துட்டீங்க? என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. அந்த குழந்தை சாமி சம்பந்தப்பட்ட குழந்தை. நான் அதுக்கு பதில் சொல்ல கூடாது. இல்ல சாமி, அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லலாம்ல, பாவம் இல்ல, தவிச்சு போயிருக்காங்க. அவங்களை இங்க வர வேணான்னு சொல்லுங்க. நான் அந்த ஜாதகத்தை பார்க்க மாட்டேன். அவங்கள அனுப்பிடுங்க. என்னாச்சுமா? இது உங்க மகனோட ஜாதகம் நான் சொன்னீங்க. இது அந்த தெய்வத்தோட ஜாதகம்னு ஐயா சொன்னாருமா. என்ன சொல்றீங்க? சாமியோட ஜாதகமா? நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க. இல்லம்மா, அந்த குழந்தை சாமியோட குழந்தையா, கோயில்ல இருக்க வேண்டிய குழந்தையாமா. பூஜை பண்ண வேண்டிய குழந்தையா. அவன் கோயில்ல தான் இருக்கணும்னு ஐயா சொன்னாருமா. இனிமே இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு இங்க வராதீங்கம்மா. அம்மாடி, அம்மாடி, தாமரை, அம்மாடி, அழாதம்மா. வா, வீட்டுக்கு போல வா. இப்படி நீங்களே யோசிச்சிருந்தா எப்படி? ஜோசியர் என்ன சொன்னான்னு சொன்னாதான் நானே யோசிக்க முடியும்.
அவர் ஏதாவது சொன்னாதானே மாப்பிள்ள நாங்க சொல்றதுக்கு. அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தாரு. திடீர்னு ஜாதகத்தை மூடி வச்சுட்டு இது சாதாரண ஜாதகம் இல்ல, சாமி ஜாதகம், மனுஷன் ஜாதகம் பாக்குறதுக்கு மட்டும்தான் இந்த பிறவின்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாரு. என்னத்த நீங்க? அது ஒண்ணும் சாமி ஜாதகம் கிடையாது, என் பிள்ளையோட ஜாதகம். அந்த ஜாதக பிரகாரம் அவன் டாக்டர் ஆவான். நான் அவனை படிக்கவும் வைப்பேன். தாமரை, நான் ஒரு யோசனை சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னன்னு சொல்லுங்கண்ணே. தாமரை, எதுக்கு சாமி கூட எல்லாம் பிரச்சனை? நான் ஒண்ணு சொல்றேன், நீ பாரி ஆதவன் 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுல போய் இருங்க. ஆதவனை அங்கேயே படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க வாங்க. அது வரைக்கும் உங்க பாசமலர் மசாலா கம்பெனிய நானும் கலைவாணியும் சேர்ந்து ஓஹோன்னு கொண்டு வந்துடுறோம். ஏன்னு சாமியோட பிரச்சனைனா வெளிநாட்டுக்கு போனா சாமி வராதா? சாமி உலகம் முழுக்க இருக்குன்னு. கடவுள் தூண்லயும் இருக்காரு, துரும்புலயும் இருக்காரு, நம்ம படிச்சதில்ல? அது இல்லம்மா, கொஞ்சம் தூரத்துல இருந்தா ஓரளவு பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாமேன்னு நான் ஒரு யோசனை சொன்னேன். எல்லாம் உங்களால வந்து பிரச்சனை. நீங்க வேண்டதுனால வந்து பிரச்சனை. இங்க பாரு தாமரை, சும்மா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. அந்த விஷயத்தை விடு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் மட்டும் யோசிக்கலாம். இதுல என்னங்க யோசிக்கிறதுக்கு இருக்கு? என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? எந்த சாமியா வேணாலும் இருக்கட்டும், யார்கிட்டயும் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன். அந்த அம்மன் என்ன மசக்கையில இருந்தாலும் இல்ல 10 மாசம் சுமந்து பெத்தாளா? நான் சுமந்து பெத்த குழந்தைங்க. என் குழந்தைய நான் எங்கேயும் கொண்டு போய் விட மாட்டேன். முடிஞ்ச அந்த அம்மன் நேர்ல என்கிட்டயே வந்து கேட்கட்டும். இந்த விஷயத்துல அந்த அம்மனை நானானு பாத்துடுறேன். அண்ணே, அண்ணே, என்னண்ணே இங்க வந்து வண்டிய போட்டு தூங்கிட்டு இருக்க? இல்லையா? நீயாப்பா, வா. ஒரே அலுப்பா இருந்துச்சுப்பா, அதான் அப்படியே அசன் தூங்கிட்டேன். என்ன உடம்புக்கு முடியலன்னா வண்டிய வீட்ல விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? உடம்புக்கு அப்புறம் தானே எல்லாமே. காலையில இருந்து நைட் வரைக்கும் மெஷின் மாதிரி வேலை பார்த்தா உடம்புக்கு என்னென்ன ஆகும்? பேசாம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? என்னப்பா பண்றது, வீட்டுக்கு போனா நிம்மதின்னு ஒண்ணு இருக்கவே மாட்டேங்குது. ஏதோ சொல்லுவாங்களப்பா, பிரச்சனை சின்னதா இருந்தா சாமிகிட்ட போ, பிரச்சனை பெருசா இருந்தா சாமியார போயிருந்து. அன்னை நிலைமை இப்ப அப்படித்தான் இருக்கு. என்னென்ன சொல்ற? அந்த மாரி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா? ஏப்பா, அண்ணே 2 பொண்டாட்டி கழிச்சு ஒரே வீட்டில் கொடுத்து நடத்தின கூட எனக்கு இம்மிட்டு இம்சம் இல்லைப்பா. எல்லாம் ஒரே டார்ச்சராக இருக்கு. ஏப்பா, சம்மந்தமெல்லாம் ஒருத்தி வந்து சம்சாரம் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே தாளிச்சு எடுக்கிறா. இல்லையா, நம்ம ஏதோ அந்த பீட்டருக்கு ஆள் போட்டுருக்கு பயந்துக்கிட்டு தான் மேரி இப்படி பேசுதுன்னு நினச்சா, இப்போ சூடத்தில் அடி சத்தியம் பண்ணி நான் தான் பொண்டாட்டி கோயிலான்னு சொல்கிறாப்பா. ஏதோ கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களப்பா, ஏறு உழுறவை இழப்பமா இருந்தா எருது கூட அவனை பார்த்து மச்ச முறை கொண்டாடுமா. அந்த கதையாகி போச்சு. இப்போ நானும் போனா போதுன்னு விட்டா போய்க்கே தான் இருக்கா. இந்த மாதிரி ஒருத்தன் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களானே? இது ஏன்டா இந்த கேடுகட்ட ஜென்மத்துக்கு புரியவே மாட்டேங்குதோ? இல்லையா, 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றதெல்லாம் விடுப்பா. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்ம யோசிக்க வேணாம். அப்போ அவனுக்கு 1008 தலைவலி இருக்கு. நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு நேரம் இல்லைப்பா. கோயிலாக உயிரோடு இருக்கப்போ உமாவை கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டேன். பாவம் உமாவை சங்கடப்படுத்தி உமா வலிக்கே பாலாகி விட்டான். இப்போ கோயிலா மாதிரி இருக்க இன்னொருத்தி வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு உமாவை ஆட்டிக்கிருந்தா பாவம் அவள் என்னதான் பண்ணுவா? அண்ணே, வீட்டுக்கு வந்த மாரி திடீர்னு கோகிலானியா நடிக்கிறாங்கன்னு சொல்றோம். அவங்க ஏன் அண்ணா அப்படி நடிக்கணும்? அவங்களுக்கு அதுல என்னென்ன ஆதாயம் இருக்கு? இத்தனை நாள் அவங்க தெளிவா இருந்து மேரியா இருந்து தானே ஊருக்கு போனாங்க. வெளிநாட்டுக்கு போகாம ஏன் அவங்க திரும்பி வரணும்? அதுதாப்பா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இதை பற்றியெல்லாம் என்ன ஏதுன்னு யோசிச்சு மண்டை வலிக்காகி வயசாகி வாழ்க்கையை முடிஞ்சு போகும் போது. அண்ணா, இப்படி பண்ணா என்ன?
பேசாம மேரிய ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போவோம். அவங்க கண்டிப்பா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி சொல்லிடுவாங்கல்ல. மேரியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா டாக்டர் எப்படியும் அவங்க எதனால இப்படி நடந்துக்கறாங்கன்னு தெளிவா முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. இதுவா அதுவான நாம ஏன் குழம்பி சந்தேகப்படணும்? டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனா அதுவே நல்ல தீர்வா இருக்கும் இல்லன்னு நீ என்ன நினைக்கிற? ஆமாப்பா, நீ சொல்றதே சரி. அந்த மேரிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா கண்டிப்பா அவளுக்கு ஒரு தீர்வு அடிக்கும்னு எனக்கும் தோணுது. உண்மையிலே மல்லியா, அண்ணன் 2-3 நாளா குழப்பத்திலே இருந்தேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு. சரிப்பா, நான் இது விஷயமா உமாட்ட பேசி பார்க்குறேன். இதுக்கு தான் உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சது. அண்ணே நீ வேற என்ன, உன் அறிவு 1000 புத்தகத்துக்கு சமம். ஏதோ சாதாரண விஷயம் தான் நான் சொன்னேன். சரிப்பா, இதை உமாட்ட சொல்லிட்டு மேரியை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீ பார்த்து பத்திரமா போ. சரிண்ணே, போயிட்டு வரேன். அடியே, ஆ? இன்னுமா கண்மணியை ரெடி பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல் வேன் வந்துற போகுதுடி. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து டென்ஷன் ஆயிருவீங்க. பசங்களை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்தா ஒரு வாய் சாப்பிட்டு கிளம்புங்கல்ல. அட நீ வேறமா, இதுங்க படுத்துற பாடு இருக்கே. உன் பேர ஷூவை தொலைச்சிட்டான். அது எங்க இருக்குன்னு இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இன்னொன்னு டிராயிங் நோட்டை எங்கே போட்டுருச்சு. தேடி தேடி என் காலே போயிட்டு போல இருக்கு. எங்க பெத்தெடுக்கிற வரைக்கும் நமக்கு வலி. அதுக்கப்புறம் இனிஷியல் கொடுத்துட்டு அவங்க மேல முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே போயிடுறாங்க. நமக்கு இந்த உப்பு மிளகா டென்ஷன், பென்சில் ரப்பர் டென்ஷன். எப்பா புலம்பாதடி. ரெடி பண்ணி அனுப்பு. நான் போய் ஆதவ ரெடி ஆயிட்டானான்னு பாத்துட்டு வரேன். சரி, உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவேன். நல்லா இருக்கு. மா, சாப்பாடு விட்டுங்கம்மா. ஆ. இன்னும் ஷூ போடல, யூனிஃபார்ம் போடல. டைம் ஆயிடுச்சுமா. லேட்டா போனா மிஸ் திட்டுவாங்க. இல்ல செல்லம், இனிமே நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், வீட்லயே இருக்கலாம். வீட்ல இருந்தா நீங்க திட்டுவீங்கல்ல. ம்ஹும். இனிமே அம்மா உன்னை திட்டவே மாட்டேன். இனிமே முழுக்க நீ அம்மா கூடவே விளையாடிட்டு இருக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே அம்மா வாங்கி தருவேன், சரியா? இங்க பாரு, இனிமே நீ எங்க போனாலும் அம்மா கூட தான் வரணும், ஓகேவா? ஓகே மம்மி. முதல்ல ஸ்கூலுக்கு போலனா திட்டுவீங்க, சாக்லேட் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்க ரொம்ப நல்ல மம்மி ஆயிட்டீங்க. ஆமா, நீங்க இப்ப வீட்டு மம்மியா இல்ல ஸ்கூலுக்கு வந்த மம்மியா? சொல்லுமா, நீ எந்த மம்மி? இது பாரு ஆதவ், அப்படிலாம் பேசக்கூடாது. உன் நிஜ மம்மி நான் மட்டும்தான். டிஃபன் சாப்பிட்டு வெளியே எங்கேயும் போகாம மம்மி கூட வீட்டுக்குள்ளேயே விளையாடணும், சரியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க அன்பா பேசுறது பார்த்தா ஸ்கூலுக்கு வந்த மம்மி. நீ இப்படி பேசணும்னா நான் உன்னை அடிச்சிருவேன். இது வீட்டு மம்மி. தாமரை, என்னம்மா இன்னும் யூனிஃபார்ம் போடல? வேன் வர நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ரெடி பண்ண அவனை. இல்ல அத்தை, இனிமே ஆதவ் ஸ்கூலுக்கு போக மாட்டான். என்ன தாமரை, ஸ்கூலுக்கு போக வேணாமா? படிக்கிற புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்லயே வச்சு என்னமா பண்ண போற? ஆதவ் நீ போய் கீழே விளையாட, அம்மா வர. அத்தை, ஆதவன் படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவன் என் பையனா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களும் நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஸ்கூலுக்கு போனா அந்த அம்மன் அங்கேயும் வந்து அவனை கூட்டிட்டு போய் எனக்கு கண்கட்டி வித்த காமிக்குது. சரிம்மா, அதுக்காக அவனை இன்னும் எத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சு இப்படி கோழி அடகாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்ப? இன்னும் எத்தனை நாள் அந்த அம்மன் என் குழந்தைய துரத்துதோ அது வரைக்கும் நானும் பாதுகாப்பேன் அத்தை. ஏதோ ஒரு ஆபத்துல நேர்ந்து விடுறேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே உரிமை கேட்டு அந்த அம்மன் என் குழந்தைய துரத்துறானா? 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து
6 வயசு வரைக்கும் வளர்த்த எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? அம்மாடி தாமரை, ஒரு தாயா உன்னோட மனசு எவ்வளவு வேதனையில தவிக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா அதே நேரத்துல பிள்ளையோட படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதையும் நீ புரிஞ்சுக்கணுமா? இது ஏன் குழந்தை? தெய்வ குழந்தை. இது உன் குழந்தை இல்ல, ஏன் குழந்தை. இது உன் குழந்தை இல்ல, ஏன் குழந்தை. என்கிட்ட இருந்து உன் குழந்தைய ஒளிச்சு வைக்க நினைக்கிறல்ல? என்னோட பக்தன் திரிய பௌர்ணமின்னு சொன்ன காரணத்துக்காக வானத்துல என் தாடங்கத்தை வீசி அன்னைக்கு நிலாவை வர வச்சவ. அநியாயம் பண்ண மகிஷனை பாதத்துக்கு அடியில போட்டு மிதிச்சவ. அடி பைத்தியக்காரி, யார்கிட்ட போட்டி போடுற? சொந்தக்காரி இங்க இருக்கும்போது நீ எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? எனக்கு தரமாட்டேன்னு மறைச்சு வைக்கிற, ஒளிச்சு வைக்கிற. நானே கண்ணாத்தான், ஏன் கண்ல இருந்து எப்படி தப்ப முடியும்? வேப்பலக்காரி கிட்ட உன் வேலைய காட்டுறியா? எனக்கு அடைக்கலம் கொடுக்கவும் தெரியும், அபகரிக்கவும் தெரியும். விடமாட்டேன். பக்தியோட வரவங்களுக்கு பாசம் காட்டவும் எனக்கு தெரியும், என் சக்தியோட விளையாடுறவங்களுக்கு சூலம் ஏந்தவும் எனக்கு தெரியும். நம்ம வீட்ல இருக்கிற அம்மன் சிலையில இருந்து மஞ்ச கயிறு எடுத்து அவங்களே கழுத்துல கட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு அடைக்கல கேட்டு வரவங்க செய்யற வேலையாங்க இது? நீங்க போனதுக்கு அப்புறம்